வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அன்றைக்கு நேஜிரோ ஃபில்மாய் சொல்லிப் சொன்ன உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நெட்ஃப்ளிக்ஸில் டாக்குமெண்ட்ரி வெளியாக இருக்கிற ஒரு மர்டர் கேஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 2019 ஃபினிஷிங்கான ஒரு முக்கியமான மர்டர் கேஸ். ஆறு கொலைகள் செஞ்ச ஒருத்தவங்களை பற்றி தான். அந்த 6 கொலை செஞ்சது ஒரு பெண் தான். நம்ப முடியுது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்க. இது கேரள இண்டஸ்ட்ரியிலே மிக பரபரப்பாக பேசப்பட்ட முக்கியமான ஒரு கேஸ் தான் இருக்குது. நம்மளோட நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்ச நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாக இருக்க இந்த டாக்குமெண்ட்ரி சீரிஸ் கதை என்ன, இது எதுக்காக செஞ்சுருக்காங்க, என்ன விஷயங்கிற மோட்டிவேஷனுங்கிறத பார்ப்போம். இந்த டாக்குமெண்ட்ரி வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஆனால் தமிழ் டப்போட அவ்வளோ இருக்குது. அது ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும், நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது உண்மையாக எடுக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி. ஆனால் பார்த்தீங்கன்னா உண்மையில் நடந்த ஒரு விஷயத்தை தான் டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்க. நிறைய உண்மை சம்பவங்களையும் நிறைய கோர்வையான பழைய கோப்புகளையும் வச்சு தான் இது ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான். சரி, இப்போ கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயினில் இந்த கதையிலே ஜாலி ஜோசப் அவங்க தான் முக்கியமான ஆள். அவங்க தான் இதில் சஸ்பெக்டாக பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க திருமணம் செஞ்சு ராய்ங்கிற திருமணம் செஞ்சு அந்த ஃபேமிலியில் வராங்க. அந்த ஃபேமிலியில் கல்யாணம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு 6 மர்டர்கள் நடக்குது. அது மர்டருங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த குடும்பத்திலேயோ போலீஸுக்கோ யாருக்குமே தெரியாது. இந்த கேஸ் இது சாதாரண டெத்துன்னு தான் கேஸ் ஃபினிஷ் பண்ணுறாங்க. அப்போ திருப்பி அந்த கேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி ரீஓப்பனிங் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் இது சாதாரண இது இல்லை, இது மர்டர் அப்படிங்கிறது நிரூபிக்கிற ஒரு விஷயத்தை தான் இது டீட்டெயிலிங் எடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த ஜாலி ஜோசப்புங்கிறவங்க யார், எப்படிப்பட்டவங்க, ஏன் செஞ்சாங்க, எதுக்கு செஞ்சாங்கன்னு ஒரு காரணம் இருக்குல்ல, அதை தான் நம்ம டீட்டெயிலிங்காக இதை பார்ப்போம். இந்த கதையில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். ஜாலி ஜோசப் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபேமிலியில் செட்டில் ஆகணும், கல்யாணம் முடிச்சு ஒரு படித்த ஃபேமிலியில் இருக்கணுங்கிறது ராயனுங்கிறவத்தோட திருமணம் செய்கிறாங்க. திருமணம் செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் வர்றாங்க. அப்போ ஃபேமிலியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஃபேமிலியோட நிர்வாகத்தை நம்ம தான் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. இது மெஜாரிட்டி பெண்களுக்கே உள்ள குணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அப்போ அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. அவனை இவங்களால் செய்ய முடியல. அப்போ இதுக்கு தடையாக இருக்கிற மாமியாரை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி செய்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு இதை கொடுத்து என்ன பண்ணிடுறாங்க, அது இது பண்ணிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு நார்மல் டிட்டு மாதிரி அது ஆயிடுது. அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா அடுத்து ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அந்த விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கும் அந்த மாதிரி ஒரு குணம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவர் வர்றதுக்கு, ஃபேமிலிக்குள்ள வர்றதுக்கு நம்ம தான் நிர்வாகம் பண்ணணும், நம்மளுக்கு கீழே தான் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மெஜாரிட்டி பெண்கள் ஒரு சில விஷயங்களில் ஈடுபாட இருப்பாங்க. இது ரியாலிட்டியாகவும் இருக்குது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்கன்னா ஒரு அப்பா இருக்கார், ஒரு அம்மா இருப்பாங்க, ஒரு குழந்தைங்களாம் இருப்பாங்க. அப்பா அம்மாகிட்ட எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணி உங்களுக்கு பதவியை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. வேறு ஒரு வழியில் யாரோ அந்த இடத்த கொடுக்க முன் வந்தால் அதனால் வர பிரச்சனைகள் என்னங்கிறது எக்கச்சக்கமாக நடந்திருக்கு. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா தன் மகளே அந்த இடத்துக்கு வந்தாலுமே அம்மாவுக்கு மகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருந்தால் அது நான் ரியலிட்டிக்காக நான் பார்த்துருக்கேங்கிற ஒரு விஷயத்தில் இதை நான் கண்டிப்பாக இதை சொல்லி ஆகணும்னு சொல்கிறேன். இது எல்லாரும் அப்படி செய்வாங்களா? இல்லவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஆளுகள் ரொம்ப ஒரு கேரக்டர் ரொம்ப பேடு திங்கிங் உள்ளவங்க தான் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருப்பாங்க. எல்லாரும் அப்படி செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி தான் இவங்க எப்படிப்பட்ட ஒரு ஆளு தான். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இவங்க பெருசாக காலேஜுக்கு தான் எதுவும் போகாமல் பார்த்தீங்கன்னா NITங்கிற ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குது. நம்ம IIT மாதிரி கோழிக்கோடில். அங்கே இவங்க கெஸ்ட் லெக்சராக வேலை பார்க்குற மாதிரி ஒரு போலியான டாக்குமெண்ட்டை உருவாக்கி, சர்டிஃபிகேட்லாம் உருவாக்கி அதில் இருந்த மாதிரி அந்த குடும்பத்தையும் அந்த ஏரியாவை நம்ப வச்சுருக்காங்க. பார்த்துக்கணும். அப்போ எப்படிப்பட்ட ஒரு தில்லாலங்கடியான ஒரு ஆள்னு பார்த்துங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள். ஆனால் நீங்கள் பார்க்கும்போது அந்த பொண்ணா செஞ்சிச்சு அப்படின்னு நம்பவே முடியாது. அவ்வளோ ஒரு சாஃப்டான ஒரு ஆளாக தான் தெரியும். ரொம்ப எமோஷனலாக இருக்கிறவங்க அது மாதிரி அவ்வளோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டாவது அவங்க மாமனாரை இதே மாதிரி தான் சொத்துக்காக அந்த சொத்து ஃபுல்லாக நம்மளுக்கு தான் வரணும், அவங்க சிஸ்டருக்கும் பிரதருக்கும் போயிருக்கக்கூடாதுங்கிறதுல அவங்க மாமனாரை இதே மாதிரி சூசைட் கொடுத்து பண்ணுறாங்க. அது நார்மல் டெட் மாதிரி ஆயிடுது. மூணாவது பார்த்தீங்கன்னா அதுதான் முக்கியமானது. தன்னுடைய கணவர் ராயவே கொலை பண்ணுறாங்க. அதுதான் காரணம். மெயின் ஒரு பயங்கரமான ஒரு உச்சத்துக்கு போயிடுது. அது என்னன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு என்னென்னா திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தவங்களை திருமணம் செய்யறதுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாலி ஜோசப்புக்கு. அப்போ அவரை திருமணம் செய்யணும்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஹஸ்பண்ட் இடைஞ்சலாக இருப்பார். அப்போ இவரை நம்ம தூக்குனா தான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பண்ணுறாங்க. இதை நம்ப வைக்கிறதுக்கு இவருக்கு நிறைய கடன் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்துல தான் இவர் சூசைட் பண்ணிட்டார். பாத்ரூம் போல உள்தாப்பால் போடுங்கிற விஷயம் செஞ்சுறாங்க. இப்படி அடுத்தடுத்து விஷயங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா தான் யாரை திருமணம் செய்ய போகிறோமோ அந்த வீட்லேயுமே ஒரு குழந்தையும் அவங்களோட ஒய்ஃபையும் பண்ணிட்டு அவங்களோட ரிலேஷன் ஒருத்தவரையும் மர்டர் பண்ணாங்க. 6 கொலைகள் வரிசையாக நடந்துகிட்டே இருக்குது. இது யாருமே கண்டுபிடிக்க முடியல.
ஆனால் 3வது கொலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு 2 இதுக்குமே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம். 3வது போஸ்ட்மார்ட்டத்தில் ரிப்போர்ட் வந்துருது. எப்படின்னா வந்து என்னதுன்னா இவர் வந்து சைனைட் சாப்பிட்ருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஆனால் வந்து நைட்டு வந்து சாப்பிட்டது வந்து செரிமானம் ஆகிருக்கு, அதில் சாப்பிட்டதுலேருந்து ஏதோ ஒன்று தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க கவனிக்கவே இல்லை. ஆனால் வந்து அவங்க சிஸ்டரும் அவங்க பிரதரும் வந்து, அதாவது ராயோட சிஸ்டரும் பிரதரும் வந்து கேட்கும்போது இந்த ஜாலி ஜோசப் சொல்கிறாங்க, இவங்க வேறு ஏதோ சாப்பிட்டாங்க மதியம் தான் நைட்டு சாப்பிட சொல்லும்போது அவங்களுக்கு டவுட் வருது. அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ் வந்து சித்தரிப்பதற்காக வந்து என்னென்னமோ பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சு இதை ரீஓப்பனிங் பண்ணுறதுக்காக நிறைய பிளான் பண்ணி அடுத்தடுத்து வந்து இவங்க என்ன செஞ்சாங்கன்னு விஷயத்தை கிளியர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து இதை வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போய் அந்த ஏரியாவில் இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவங்கெல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கிறது தான் அடுத்த கட்ட லெவலுக்கு போகுது. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கேஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ராயோட சிஸ்டரு, ராயோட பையன் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஏன்னா ராயோட பையன் தான் வந்து அவங்க அம்மாட்ட டவுட் ஆகி கேட்டுருவாரு, இந்த இதெல்லாம் பண்ணுறது நீ தானம்மா, நீ தான் உன் மேலே தான் எனக்கு டவுட் இருக்குது, ஃபஸ்ட்டு ஒத்துக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆமாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி எதுக்கெல்லாம் இப்படிலாம் செய்ய அப்படின்றது வந்து எனக்கு எல்லாமே கிடைக்கணும், நான் தான் எல்லாம் செய்யணும், உங்களுக்காக தான் எல்லாம் செய்கிறேங்கிற ஒரு விஷயத்த சொல்லும்போது அவர் தான் வந்து தன்னுடைய அத்தைகிட்ட சொல்லி அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் வந்து இவங்களை பிடிச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே வந்து கொண்டு போய் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் எந்த விஷயத்தையுமே வந்து ரீஓப்பனிங் வந்து அடக்கமானவங்களை வந்து ரீஓப்பனிங் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில் அது 6 இந்த இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு கேஸ் தான் பார்த்துங்களேன். ரொம்ப ஒரு இதாக இவங்க எப்படிப்பட்ட ஆள் தான் வந்து அந்த அந்த கொலை செய்வாங்க. அந்த கொலை செஞ்சப்பட்ட ஆட்களுக்கு பக்கத்துலேயே இவங்க தான் இருப்பாங்க. வந்து அந்த சாப்பாடு செஞ்சதுலேருந்து கடைசி வந்து அவங்க காரியம் செய்கிற வரைக்கும் இவங்க தான் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. வந்து ரொம்ப பார்க்கவே வந்து இவங்க இப்படி தான் செஞ்சுருப்பாங்க நம்மவே ஒரு நம்ப முடியாத அளவுக்கு வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் அவங்களுடைய ஆட்டிடியூடும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் வந்து இவங்க பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு உண்மை கதைன்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு அப்படியே பார்க்கும்போது ஒரு த்ரில்லர் படம் மாதிரி பார்த்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு விஷயங்கள் இதில் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக வந்து இது எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு டீசெண்டான ஒரு டாக்குமெண்ட்ரின்னு சொல்ல முடியாது. இது கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு டீசெண்டான ஒரு டாக்குமெண்ட்ரி மர்டர்ன்னு சொல்லலாம், சீரிஸ்ன்னு சொல்லலாம். அதாவது இதை வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி கிறிஸ்டா டோனின்னு ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க. வந்து ஒரு சூப்பரான ஒரு எவென்ஸ்லாம் ஒரு கிரைம் த்ரில்லர் பார்க்குற மாதிரி வந்து அடுத்து என்ன நடக்குது ஒரு பரபரப்பான விஷயத்தில் வந்து எடுத்திருக்காங்க. வந்து இதுக்கு தேவையான காட்சியமைப்பு எல்லாமே வந்து கேமரா ஒர்க்கு, மியூசிக் எல்லாமே வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரியே தெரியாது, ஒரு படம் மாதிரியே உங்களுக்கு தெரியும். வந்து ஒரு ஒரு நம்ம மலையாளத்தில் ஒரு கிரைம் த்ரில்லர் படம், மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி விஷயத்தில் இதில் ட்ராவல் பண்ணி வச்சுருப்பாங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரெதிர்ச்சியை கொடுக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் இதில் நல்லா வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும்னா எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் வந்து இருக்குது. இதில் எந்த அடல் கண்டென்ட்டும் கிடையாது. நீங்கள் பார்க்கணும்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு டீசெண்டான ஒரு டாக்குமெண்ட்ரி தான். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பு நேயர்களே.